இங்க பாரு, எப்பவுமே நாங்க ஏதாவது பிளான் பண்ணா ஆமா நாங்க தான் பண்ணோம், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். ஆனா நாங்க இல்ல செய்யலன்னு பொய் சொன்னதே இல்ல. அப்படி பயந்து பொய் சொன்னா அது எங்களுக்கு தான் கேவலம். ஆமா, நாங்க ஏன் பொய் சொல்லணும்? இப்படி எல்லாம் லாஜிக்கா கேள்வி கேட்டா உங்களை நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என்னையும் அவரையும் எத்தனையோ தடவை கொலை பண்ண பாத்திருக்கீங்க. அவர் பணத்துக்காக கஷ்டப்படுறது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பில்டர் பணம் வாங்க போறதையும் தெரிஞ்சுக்கிட்டு, யாரையோ நீங்க ஏற்பாடு பண்ணி அவர் ரூம்ல பணத்தை வச்சு அவரை வசமா மாட்டி விட்டுருக்கீங்க நீங்க 2 பேரும். நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவரை விட்டுருவாங்க. நானும் போனா போதுன்னு உங்களை விட்டுருவேன். இத வச்சு நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். என்ன பாக்குறீங்க? வர போறீங்களா இல்லையா? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எவனோ பண்ணதுக்கு எங்களை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு சொல்ற? முதல்ல வெளியே போடி. என்ன பண்ற? வேணாம். என்னமா என்ன பண்ற? பக்கத்துல வராதீங்க. ஏய் ஆதிரே, நீ தேவலமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா என்ன விட்டு, இல்லனா அவ்வளவுதான். இல்லனா என்ன பண்ணுவ? இப்ப கத்தி என் கையில இருக்கு. நீயும் உங்க அப்பாவும் உண்மையை மட்டும் சொல்லல, என் கையில இருக்கிற கத்தி உன் கழுத்துல இறங்கிடும். எப்படி வசதி சொல்லு? நாங்க தான் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றோம்ல. என் பொண்ணை விட போறியா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, விட்டுடுறேன். நாங்க உண்மையை தான் சொல்றோம் ஆதிரே. நீ இப்படி எல்லாம் பண்றதால நீ உண்மையான குற்றவாளி தப்பிக்க விட்டுட்டு இருக்க. அது தெரிஞ்சுக்கோ. ஏய், உன் கட்டு கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. ஏய் மம்மி, உன் பொண்ணோட கழுத்துல ஒருத்தி கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கா. நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஏண்டி, நான் ஒரு அம்மாவான்னு இப்ப கேக்குறியே? இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் ஒரு அம்மாவா எவ்வளவு வாட்டி உனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் நான் சொன்ன எதையுமே நீ காதுல வாங்கல. உங்க அப்பா கூட சேர்ந்துகிட்டு பேய் ஆட்டம் போட்டுட்டு இருந்த. இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற? ஏண்டி, உன்னை கட்டின புருஷனும் பெத்த பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், எங்க பேச்ச நம்ப மாட்டியா? எப்படிங்க நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? நீங்க 2 பேரும் பிரபுவுக்கும் ஆதிரிக்கும் செஞ்ச கொடுமையெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா உங்க 2 பேர் மேலயும் எனக்கு சந்தேகம் தான் வருது. நம்பிக்கை இப்ப வரைக்கும் வரல. உங்க 2 பேருக்கும் நம்பிக்கை வரதுக்கு நாங்க என்னதான் பண்ணணும்? இந்த மாங்கல்யத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அப்ப நாங்க நம்புறோம். இந்த தாலியோட அருமையும் பெருமையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தாலி மேல பொய் சத்தியம் பண்ணா அதோட பின்விளைவு என்ன ஆகும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணி இந்த தாலி மேல சத்தியம் பண்ணுங்க. பொய் சத்தியம் பண்ணி தப்பிச்சுக்கலான்னு நினைச்சுக்காதீங்க. அது தற்காலிகமானதுதான், அது நிரந்தரமா இருக்காது. மேகல, நான் உன் கழுத்துல கட்டின இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நானும் வேலுவும் பிரபு மேல பழிய போட எதுவும் பண்ணல. இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது வேற யாரோ பண்ண வேலை. நான் உன் தாலி மேல சத்தியம் பண்றேன். போதுமா? இப்ப நீங்க 2 பேரும் நம்புறீங்களா? ஆதிர, இதுக்கு மேலேயும் இவங்களை நம்பாம இருக்கிறது சரியில்லை. எப்ப இவரு என் தாலி மேல சத்தியம் பண்ணாரோ அதுக்கப்புறம் இவங்க சொல்றது உண்மைதான். ஆதிர, பிரபுவை இவங்க மாட்டி விடுறதுக்கு சான்ஸே இல்ல. இந்த வேலையை வேற யாரோ தான் பாத்துருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடி. இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்க நிக்க வேண்டாம். முதல்ல கிளம்பு. ஆமா ஆதிரே.